விஎஸ்பி பொறியியல் கல்லூரியினுடைய பெருமதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, இந்த கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் பெருமக்களே, இந்த கல்லூரியில் இணைந்திருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரிகளில் அறிமுக விழாவிற்கு அழைக்கப்படுகிற போது நான் மாணவர்களுடைய கைத்தட்டல்களுக்காக பேசுவதில்லை. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்தால் அவர்களை பார்த்து அனைவரும் கைகூப்ப வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். மேம்போக்காக கல்வி குறித்த எந்தவிதமான விழிப்புணர்வும் இல்லாமல் பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பேசப்படுகிற உரை அல்ல இது. நான் இங்கே அறிமுக உரையில் குறிப்பிட்டதைப் போல வேளாண்மையில் இளங் அறிவியல் படித்த பிறகு படிப்பின் ருசிக்காகவே நான் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி கொண்டே பல்வேறு படிப்புகளை படித்தேன். படிப்பதில் உள்ள முக்கியத்துவத்தையும் அது ஒருவருக்கு அளிக்கின்ற அறிவின் விசாலத்தையும் அதனால் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கையும் நான் நன்றாக அறிவேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த அனுபவங்களின் அடிப்படையில் உங்களோடு உரையாட விரும்புகிறேன். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னும் 45 நிமிடங்கள் உங்கள் காதுகளை இரவல் தாருங்கள். வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் நான் அனுபவத்திலிருந்து பேசுகின்றவற்றை எந்தவிதமான புத்தகங்களிலிருந்தும் படிக்காமல் நானே கண்டு உணர்ந்தவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் அதை உற்று கவனிக்க வேண்டும். இந்த நொடியில் இந்த நிமிடத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்பதுதான். கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை முதிர்ச்சி அடைய செய்கிறது. பள்ளி பருவத்தில் இருக்கிற வரை நீங்கள் ஒரு பாலகனாகவோ ஒரு சிறுமியாகவோ கருதப்படுகிறீர்கள். ஆனால் கல்லூரியிலே இணைந்த பிறகு இந்த சமுதாயம் நீங்கள் கல்லூரியில் படிப்பதற்கு ஏற்ப முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீர்களே, இது கூட தெரியாதா என்று உறவினர்கள் கூட உங்கள் நடத்தையை பற்றி விமர்சிக்கின்ற நிலைமை கல்லூரி படிப்புக்கு உண்டு. நீங்கள் இந்த கல்லூரியிலே படிக்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலேயே எண்ணற்ற கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் பகுதி நேரம் எங்கோ பணியாற்றிவிட்டு ஒரு சிப்பந்தியாக ஒரு உணவகத்தில் பரிமாறிவிட்டு பிறகு வந்து படிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அவ்வாறு ஈட்டுகிற ஊதியத்தில்தான் தங்களுடைய படிப்பை மேற்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் படிப்பை மட்டுமே தொடர்கின்ற ஒரு பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதால் அதை போன்ற கவனச்சிதறல்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்பதற்காக முதலில் பெருமைப்பட வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், மிகுந்த கனவுகளுடன் அவர்கள் உங்களை இந்த கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சில பெற்றோர் நாம் கல்லூரியிலே சேர முடியவில்லையே, நாம் பொறியியல் படிக்க முடியவில்லையே என்கின்ற காரணத்தினால் தங்கள் குழந்தைகளாவது படித்து சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இங்கே அனுப்பியிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் எல்லாம் திருவள்ளுவர் கூறியதைப் போல, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்பதற்கேற்ப நாளை சமுதாயத்தில் இருக்கிறவர்களெல்லாம் உங்களை பார்த்தால் உங்கள் பெற்றோர் இவ்வளவு சிறப்பாக வளர்த்திருக்கிறார்களே என்று அவர்களை குறித்து பெருமைப்படுகின்ற வகையில் இந்த கல்லூரியில் 4 ஆண்டுகளை மிகவும் உன்னதமான முறையில் நீங்கள் செலவிட வேண்டும் என்பதுதான். நான் பலரை பார்த்திருக்கிறேன். தினமும் என்னோடு நடைபயில்கிற ஒரு பேராசிரியர் இருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஓய்வு பெற்று விட்டார். அவர் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியிலே
முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது, அவர்கள் குடும்பம் பொன் வேலை செய்கிற குடும்பம். சூழலின் காரணமாக வறுமை அடைந்ததால் அவர் தன்னுடைய படிப்பை பள்ளியோடு நிறுத்திவிட்டார். ஓரிடத்திலே சென்று பொன் வேலைகள் செய்வார். 6 ஆண்டுகள் கழித்து அவர் படிப்பை தொடர்கிறார். அதற்கு பிறகு படித்து பாதி நேரம் பொன்வேலை செய்து மீதி நேரம் புத்தகங்களை புரட்டி விட்ட படிப்பை அவர் மீண்டும் கண்ணும் கருத்துமாக அதிலே ஊன்றி படித்து பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றார். என்னோடு இந்திய ஆட்சி பணியிலே நவ்னீத் கவுர் என்கின்ற பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த ஒரு பெண் படித்தார். அவர் மேல்நிலை வகுப்பு மட்டும்தான் பள்ளியிலே படித்தார். அதற்கு பிறகு கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பே ஏற்படவில்லை. அஞ்சல் வழி கல்வி முறையில்தான் அவர் படிப்பை தொடர்ந்தார். ஆனால் 28வது இடத்தை இந்திய ஆட்சி பணியிலே பிடித்து அவர் தன்னுடைய சொந்த மாநிலத்திலேயே இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக பணியேற்றார். இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், படிப்பை மட்டுமே தொடர்வதற்கும் இதை போன்ற இனிய சூழலில் நீங்கள் படிப்பதற்கும் மிகுந்த நன்றியுடனும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கல்லூரியிலே சேர்வதனால் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வளாகத்தை பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள், உங்கள் பேராசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெறப்போகிறீர்கள், உங்கள் மூத்த மாணவர்களுடைய வழிகாட்டுதல்களை பெறப்போகிறீர்கள் என்பவை மிகவும் முக்கியம். கல்லூரியிலே படிக்கிற போதே முதலாண்டிலிருந்தே நீங்கள் எப்படிப்பட்ட பணிக்கு செல்ல வேண்டும் என்பதை வரையறை செய்து கொண்டு அதற்கேற்றவாறு ஒவ்வொரு அடியையும் எடுத்து செல்வது முக்கியம். அதை போலவே படிப்பு என்பது உங்களுக்கு ஒரு பட்டத்தை தரலாம். ஆனால் சொந்த முறையில் நீங்கள் எவ்வாறு திறன்களை வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள் என்பவையும் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் இவற்றை வளர்த்து கொள்ளுகின்ற போதுதான் நாளை சமூகத்தில் மட்டுமல்ல, நீங்கள் பணியாற்றுகின்ற இடங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். பலரும் ஒரே பணியிலே சேர்கிறார்கள், ஆனால் அத்தனை பேருமே உச்சத்திற்கு சென்று விடுவது இல்லை. யார் தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்கிறார்களோ, தகவல் தொடர்பை அபிவிருத்தி செய்து கொள்ளுகிறார்களோ, தங்கள் ஆளுமையை மேம்பாடு செய்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். இந்த கல்லூரி வளாகத்தை பொறுத்தவரை இதில் உள்ள சில சாதகங்களை நான் நன்றாக அறிவேன். அவற்றை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சில நேரங்களில் நம்மிடம் இருப்பதையே அடுத்தவர்கள் சொன்னால்தான் நாம் உணர்கிறோம். நாம் ஒரு நல்ல உடையை உடுத்தி கொண்டிருந்தால் கூட பார்க்கிறவர்களெல்லாம் உங்கள் உடை நன்றாக இருக்கிறது என்று சொன்னால்தான் நமக்கு அதிலே ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. அடுத்த முறை அதை பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறோம். அதைப்போல இந்த கல்லூரியிலே இருக்கிற சில சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அசைபோட வேண்டும் என்பதற்காகவும் நான் பட்டியலிட விரும்புகிறேன். முதலாவதாக இங்கே இருக்கிற கட்டமைப்பு. நான் குறைந்தது 500 கல்வி நிலையங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பயணப்பட்டிருப்பேன். நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் சென்று நான் பேசியிருக்கிறேன். அதில் அத்தனை கட்டமைப்புகளும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் சில மட்டுமே. அதில் ஒன்றாக உங்களுடைய கல்லூரி இருக்கிறது. பல இடங்களில் திறந்த வெளிகளில் இதை போன்ற கூட்டங்கள் நடக்கும். மாணவர்கள் கேட்க முடியாதபடி கவனச்சிதறல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பல இடங்களில் ஒழுங்கான வகுப்பறைகள் இருக்காது, கூட்ட அரங்குகள் இருக்காது, எப்போதுமே மாணவர்கள் படிப்பதற்கு உண்டான சூழல் இருக்காது, பரிசோதனை கூடங்கள் இருக்காது. ஆனால் உங்கள் கல்லூரியில் சிறந்த கட்டமைப்பு இருக்கிறது. இந்த கட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கல்லூரி இருக்கின்ற இடத்தில் எந்த விதமான மாசும் இல்லை. நான் மாசு என்று சொல்வது காற்றின் மாசு மட்டுமல்ல, நீரின் மாசு மட்டுமல்ல, ஓசையின் மாசையும் தான். மாநகரங்களிலே இருக்கிற பல கல்லூரிகளில் சகல நேரமும் பேருந்துகளும் வாகனங்களும்
அருகில் இருக்கிற சாலையில் செல்வதால் மாணவர்கள் படிப்பை கவனிக்கவே முடியாமல் போய்விடுகிறது. எப்போதும் தூசு கிளம்புகிற பல கல்லூரிகளை நான் பார்த்திருக்கிறேன். அதை போல இல்லாமல் இந்த கல்லூரி மாசற்ற கல்லூரியாக இருக்கிறது. இது அமைந்திருக்கிற இந்த சூழல் இயற்கை சார்ந்ததாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மயில் தோகையை விரித்ததைப் போல மரங்கள், நிழலை தருகின்ற தாவரங்கள், பல பறவைகள் வந்து அமர்கின்றவாறு அமைந்திருக்கின்ற ஒரு சோலையாக இந்த வளாகம் அமைந்திருக்கிறது. அதனால் கரூரிலே என்ன தட்பவெப்பம் இருக்கிறதோ அதைவிட 2 டிகிரி குறைவாகத்தான் இங்கே வெப்பம் இருக்கிறது. இந்த இயற்கை சூழலிலே இருக்கிற போது நம்முடைய கவனம் சிதறாமல் பாடப்புத்தகங்களிலேயே கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கவனத்தை செலுத்த முடியும். அது ஒரு சாதகம். இங்கே மிக நேர்த்தியான ஒரு நூலகம் இருக்கிறது. பல கல்லூரிகளில் சரியான நூலகங்கள் இருப்பதில்லை. அப்படியே நூலகம் இருந்தாலும் 10,000 15,000 புத்தகங்கள் கூட அவற்றிலே இருப்பதில்லை. ஆனால் இங்கே 65,000 புத்தகங்கள் இருக்கின்றன. அதை தவிர பலவிதமான ஆராய்ச்சி சஞ்சிகைகளும் வரவழைக்கப்படுகின்றன. நீங்கள் நாளை ஏதேனும் ஒரு அசைன்மெண்ட் செய்ய வேண்டுமென்றால் புத்தகங்களை மட்டும் புரட்டாமல் அந்த சஞ்சிகைகளை பார்த்து எழுதினால் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். அண்மையிலே என்ன ஆராய்ச்சி நிகழ்ந்திருக்கிறது, என்ன முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் அறிவதற்கு நீங்கள் சஞ்சிகைகளை படிக்க வேண்டும். எனவே ஒரு நல்ல நூலகம் இருந்தால் அது மிகப்பெரிய வாய்ப்பு. எங்கள் கல்லூரியிலே மிக நேர்த்தியான ஒரு நூலகம் இருந்தது. 3 அடுக்கு மாடி, பார்ப்பதற்கு நட்சத்திர விடுதி போல இருக்கும். ஆனால் நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது அதை அதிகமாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாக வேண்டும் என்ற போட்டித் தேர்வை எழுதுவதற்காக நான் முயன்றபோது அதே கல்லூரிக்கு சென்று அந்த நூலகத்தில் 2 மணி நேரம் கால்கடுக்க நின்று 1 வாரம் அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த புத்தகங்களை புரட்டினேன். எனவே இங்கே படிக்கிற போதே நீங்கள் அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கல்லூரியிலிருந்து படிப்பை முடிந்து வெளியே போகிற மாணவர்கள் திறன் பெற்றவர்களாக, காப்புரிமை பெற்றவர்களாக, தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம். அவர்களை பார்த்து நாமும் அவர்களைப் போல படிக்க வேண்டும், திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல நிறுவனத்தில் பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் கருத முடியும். இங்கே உங்களுக்கு வழிகாட்டுகின்ற அக்கறையான பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு நண்பரை போல பழகக்கூடியவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் எந்த பணியிலே சேர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் படிப்பை முடிக்கிற போது வளாக நேர்காணல் நடந்தால் அதில் ஏதேனும் ஒரு நல்ல நிறுவனத்தில் நீங்கள் பணி வாய்ப்பை பெறுவதற்கான பல சாதகங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த நிர்வாகம் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலும் அக்கறை செலுத்துகிறது. பல நேரங்களில் நிர்வாகங்கள் எப்படியாவது படிப்பை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெறும் படிப்பை மட்டுமல்ல, மற்ற திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்பவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். எவ்வளவு நுண்ணறிவு இருந்தாலும் சரி, உங்களுக்கு உணர்ச்சி மேலாண்மை இல்லாமல் இருந்தால் படபடப்பிலும் பதற்றத்திலுமே நீங்கள் தோல்வியுற்று விடுவீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துவதற்கும் இவர்கள் கற்றுத்தருகிறார்கள். எப்போதுமே அக்கறையோடும் அனுசரணையோடும் கனிவோடும் இருக்கிற நிர்வாகமாக இது திகழ்கிறது. இந்த சாதகங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் பள்ளியிலிருந்து நேரடியாக கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் பள்ளியிலிருந்து பட்டப்படிப்புக்கு வருவதற்கு இடைப்பட்டதாக ஒரு படிப்பு இருக்கும். அதுதான் புதுமுக வகுப்பு. ஓராண்டு நடக்கும். அந்த புதுமுக வகுப்பு பட்டப்படிப்பை படிப்பதற்கு மாணவர்களை தயாரிக்கும். ஆனால் இப்போது மேல்நிலை பள்ளியை முடித்ததும் கல்லூரிக்கு வர வேண்டும். இந்த மேல்நிலை வகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதில் முதல் அணியாக படித்தவன் நான் என்பதால்
அதை பற்றிய அனுபவங்கள் எனக்கு நன்றாக தெரியும். 1979ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதில் முதல் அணியாக நாங்கள் அந்த மேல்நிலை வகுப்பில் நுழைந்தோம். எனவே கல்லூரி வாழ்க்கையும் பள்ளி வாழ்க்கையும் வேறுபடுத்தி பார்ப்பது மிகவும் முக்கியம். இங்கே உங்களை அனுதினமும் கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை. எனவே நீங்களே தான் உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இதில் விடுதியிலே இருக்கிற மாணவர்களும் இருப்பார்கள். எனவே உங்களுடைய நேரத்தை நீங்கள் தான் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். யாராவது எழுப்புவார்கள், யாராவது தேநீர் கொடுப்பார்கள், உங்களை தயாரிப்பார்கள் என்று எண்ணாதீர்கள். உங்களுக்கான பொறுப்பு நீங்கள் தான். கல்லூரியிலே நுழைந்ததும் இங்கே கிடைக்கிற சுதந்திரம் உங்களுக்கு தொடக்கத்தில் மிகவும் உற்சாகமாக இருக்கும். ஆனால் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையிலே இருக்கிறது. எங்கே சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் முக்கியம். இங்கே நீங்கள் இணைந்த பிறகு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் வந்து படிப்பார்கள். நாங்கள் எங்கள் கல்லூரியிலே சேர்ந்தபோது ஒன்றை கவனித்தோம். பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து படித்தார்கள், வேறு சில நாடுகளிலிருந்து வந்து படித்தார்கள். அப்போது இலங்கையிலிருந்து நிறைய பேர் வேளாண்மை படித்தார்கள், மலேசியாவிலிருந்து வேளாண்மை படிக்க வந்தார்கள். அதற்கு பிறகு நான் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற இடத்தில் என்னுடைய இந்திய ஆட்சிப்பணி பயிற்சிக்காக சென்றபோது அங்கே பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்வானவர்கள் வந்ததை பார்த்தேன். இங்கே உங்களுக்கு பல மாவட்டங்களிலிருந்து வந்திருப்பார்கள். எனவே அவர்களுடைய பண்பாட்டிலே சற்று வேறுபாடு காணப்படலாம். சில நேரங்களில் வேறு மொழி பேசுபவர்கள் கூட வேறு மாநிலங்களிலிருந்து வங்கே வந்து இணைந்திருக்கலாம். எனவே இவையெல்லாம் ஒரு சின்ன பண்பாட்டு அதிர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அதை நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பள்ளியை பொறுத்தவரை கல்வி என்பது உண்பதாக இருப்பதில்லை, ஊட்டுவதாக இருக்கிறது. அடிக்கடி தேர்வு வைக்கிறார்கள், வீட்டுப்பாடம் தருகிறார்கள், நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் என்று கண்காணிக்கிறார்கள். பெற்றோர் உங்களுக்கு தனிப்பாடம் எடுக்க வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே கல்லூரியில் அதை போல கரண்டியால் ஊட்டுவதைப் போல பேராசிரியர்கள் ஊட்ட மாட்டார்கள். அவர்கள் சொல்லித் தருவார்கள், நீங்களே படித்து கொள்ள வேண்டும். படித்ததை மனப்பாடம் செய்து எழுதுவதல்ல கல்லூரி வாழ்க்கை. புரிந்து கொண்டு அதை இன்னும் விரிவுபடுத்தி நீங்கள் படிப்பவற்றையெல்லாம் எப்படி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் கல்லூரி வாழ்க்கை. எனவே மனப்பாடம் செய்து படிக்காமல் அதை எப்படி நீங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துவது என்று தொடர்பு படுத்தி படியுங்கள். உங்களுக்கு இவர்கள் சில பயிற்சிகள் கொடுப்பார்கள், ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் யாரையோ பார்த்து எழுதாதீர்கள், சாட் ஜிபிடியை பார்த்து எழுதாதீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை புரட்டுங்கள், சஞ்சிகைகளை புரட்டுங்கள். அண்மையில் வந்த ஆராய்ச்சி தகவல்களை எல்லாம் உள்ளடக்கி அழகான படங்கள், கிராஃப், சார்ட் போன்றவற்றையெல்லாம் வரைந்து நேர்த்தியாக அவற்றை சமர்ப்பிக்க பழகுங்கள். அப்போதுதான் நீங்கள் அந்த பாடத்திட்டத்தில் நிபுணத்துவத்தை பெற முடியும். இங்கே தொடக்கத்திலே உங்களுடைய உடை, தோற்றம் ஆகியவை முக்கியம். பள்ளியிலே அவை முக்கியமில்லை. ஆனால் இங்கே உங்களை ஒரு பணிக்காக தயார் செய்கின்ற ஒரு பயிற்சி இருப்பதால் நீங்கள் உங்கள் தோற்றத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டும், உங்களுடைய உடையிலும் கவனத்தை செலுத்த வேண்டும். பல மாணவர்கள் தமிழிலே படித்திருப்பார்கள். எடுத்தவுடன் ஆங்கில கல்வியை இங்கே புகட்டுகிற போது ஒரு சின்ன தயக்கம், புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படும். ஆனால் 3 மாதங்களில் நீங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்தை சரளமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இங்கே சில மாணவர்களுக்கு விடுதியில் இருக்கிற போது வீட்டு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். எங்கள் கல்லூரியில் கூட தொடக்கத்திலே 1 மாதம் விடுதியிலே இருந்தவர்கள் வீட்டு நினைவிலேயே இருந்தார்கள். ஓராண்டு கழிந்த பிறகு வீட்டுக்கே அவர்கள் சென்றதில்லை. அதனால் விடுதி வாழ்க்கை என்பது பல
பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. எவ்வாறு அடுத்தவர்களோடு நட்பாக இருப்பது, எப்படி அனுசரித்து கொள்வது, எப்படி பழகுவது, எப்படி நண்பர்களை பெறுவது என்பதையெல்லாம் விடுதி வாழ்க்கை தான் கற்றுத்தரும். நான் பல மாணவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் பள்ளியிலே படிக்கிற போது யாரோடுமே சேர மாட்டார்கள், சேராமாரியாக இருப்பார்கள். ஆனால் விடுதிக்கு சென்ற பிறகு பல நண்பர்களை பெறுவார்கள். அது விடுதி வாழ்க்கையிலே இருக்கிற வசதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்லூரியிலே படிக்கிற போது இன்னும் முக்கியமான ஒன்று, அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு நேரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்பது, அதையும் உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை தான் கற்றுத்தருகிறது. பள்ளியை பொறுத்தவரை நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை, அது தானாக உங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறது. இங்கே உபரி நேரம் கிடைக்கிற போது அவற்றை எல்லாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். என்னிடம் ஒரு மாணவர் கேட்டார், கல்லூரி வாழ்க்கையில் என்ன முக்கியம் என்று கேட்டார், எவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், ஏபிசிடி தெரிந்தால் போதும் கல்லூரி வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவோம் என்று. அவர் கேட்டார், ஏபிசிடி என்றால் என்ன என்று. நான் சொன்னேன், ஏவிலிருந்து Z வரைக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது கல்லூரி வாழ்க்கையை பொறுத்தவரை. அவற்றை மட்டும் நீ கற்றுக்கொண்டால் வெற்றி பெற்று விடுவாய் என்று. அவற்றை விளக்கிச் சொல்லுமாறு அவர் கேட்டபோது நான் கூறிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏ என்றால் அப்பியரன்ஸ். பள்ளியிலே இருக்கிற போது நாம் நம்முடைய தோற்றத்தை பற்றி கவலைப்படுவது இல்லை. தோற்றம் என்று சொன்னால் அழகு சாதன நிலையங்களுக்கு சென்று அழகுபடுத்தி கொள்வதில்லை. இயற்கை ஒவ்வொருவரையுமே அழகாகத்தான் பயன்படுத்தி படைத்திருக்கிறது. அந்த அழகை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? உடலை நேர்த்தியாக வைத்திருக்கிறோமா? உடற்பயிற்சி செய்கிறோமா? நாம் அதிக நேரம் விழிப்பதற்கும் பணியாற்றுவதற்கும் போதிய ஆற்றலை பெறுகிறோமா? எந்த நேரத்திலும் நாம் வகுப்புக்கு செல்கின்ற போது நம் இயற்கை கொடுத்திருக்கிற பொலிவோடு செல்கிறோமா, தூய்மையோடு செல்கிறோமா என்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் எந்த உடையை எந்த நேர்வுக்கு நாம் அணிய வேண்டும் என்பது கல்லூரி வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். என்னிடம் இந்திய ஆட்சி பணிக்கு ஆளுமை தேர்வுக்கு மாதிரி தேர்வுக்கு சில பேர் வருவார்கள். ஆனால் வருகிற போது அவர்கள் ஒரு பேனா எடுத்து வர மாட்டார்கள், சரியான உடை அணிந்து வர மாட்டார்கள். அப்படி வருகிறவர்களை பார்க்கிற போதே நான் நினைத்து கொள்வேன், இவர்கள் தேர்ச்சி பெறுவது கடினம் என்று. நாம் எந்த இடத்திலும் சாவகாசமாக இருப்பதை போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்தி விடக்கூடாது. நீங்கள் கல்லூரிக்கு வருகிற போது உங்கள் உடை, உங்களுடைய தோற்றம் ஆகியவை நீங்கள் படிப்பிலே முனைப்போடு இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்த வேண்டும். பி என்பது பிஹேவியர். நீங்கள் கல்லூரிக்கு வந்து விட்டீர்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பள்ளியிலே படிக்கிற போது எதை செய்தாலும் யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள், சிறுவன் சிறுமி என்று கருதுவார்கள். ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு இந்த சமூகம் உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கிறது. உங்கள் நடத்தை கௌரவமாக இருக்க வேண்டும். எந்த பொது இடத்திலும், நீங்கள் தேநீர் அருந்துகிற இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேருந்திலே பயணம் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, வகுப்பிலே பேராசிரியர்கள் நடத்துவதை கண்காணிப்பதாக இருந்தாலும் சரி, நூலகத்தில் புத்தகங்களை புரட்டுவதாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே நீங்கள் மிகுந்த முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்லூரி மாணவன் என்பது 17-18 வயதில் நீங்கள் அடைகிற கல்வி. சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் 14 வயதிலேயே மன்னர்களானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட சின்ன வயதிலேயே மன்னனானதாக கரிகாலனை பற்றி ஒரு கதை உண்டு. அதைப்போல அக்பர் 14 வயதிலேயே மன்னரானார். இப்படி சிறு வயதிலேயே ஒரு நாட்டை கட்டி காக்கிற பொறுப்பை கூட பலர் அனுபவித்திருக்கிற போது நாம் இந்த வயதில் நமக்குரிய முதிர்ச்சியோடு நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரியிலே நீங்கள் வகுப்புகளுக்கு செல்கிற போதும் பொது இடங்களிலே மக்கள் உங்களை பார்க்கிற போது நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களிலும் ஒரு முதிர்ச்சி தென்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சி என்பது கமிட்மெண்ட். உங்களுடைய பெற்றோர் மிகுந்த செலவு செய்து, இன்னும் சொல்லப்போனால்
கடன் வாங்கியோ அல்லது தங்களிடம் இருக்கின்ற பொருட்களை அடகு வைத்தோ அல்லது நிலத்தை அடகு வைத்தோ கூட படிக்க வைக்கலாம். எனவே இந்த கல்லூரியில் வந்த பிறகு படிப்பு மிகவும் முக்கியம். நான் பெறுகிற மதிப்பெண்கள் முக்கியம், நான் பெறுகிற கல்வி முக்கியம். இந்த 4 ஆண்டுகளில் நல்லபடி படித்து நான் பட்டத்தோடு தான் வெளியே போவேன் என்கின்ற அந்த ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பு உங்களுக்கு தேவை. இது இருந்தால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் சரியாக செலவிட முடியும். நான் எப்போதுமே சொல்வேன், யார் ஒருவர் அட்டவணையை தயாரித்து அதன்படி பணியாற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். ஒவ்வொரு நாளும் இன்று நான் என்ன செய்ய போகிறேன், எந்த பணிக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கப் போகிறேன், எவ்வளவு நேரம் பாடங்களை படிக்கப் போகிறேன், எவ்வளவு நேரம் பொது அறிவு நூல்களை படிக்கப் போகிறேன், எவ்வளவு நேரம் விளையாடப் போகிறேன், உடற்பயிற்சி செய்ய போகிறேன் என்பதிலிருந்து ஒரு கால அட்டவணையை தயார் செய்யுங்கள். அந்த அட்டவணையின்படி வாழத் தொடங்குங்கள். தொடக்கத்திலே அது சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் அது உங்களை மேம்படுத்தும். 4வது டி என்பது டிசிப்ளின். உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு. பல இடங்களில் மாணவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள் என்கின்ற காரணத்திற்காக போதைப் பொருட்களை சுவைத்து பிறகு அவற்றிற்கு சார்பு உடையவர்களாக ஆகி பின்பு அடிமையாகி விடுகிறார்கள். தொடக்கத்திலே பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்றுதான் பலரும் தொடங்குகிறார்கள். ஆனால் நாளடைவில் அதையே சார்ந்திருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு பின்னர் அடிமையாகி விடுகிறார்கள். எங்களுடைய கல்லூரியிலே 4 ஆண்டுகளில் படிப்பை முடிக்காமல் 10 ஆண்டுகள் படித்து கொண்டே இருந்த மாணவர்களை நான் அறிவேன். அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய போதைப் பழக்கம். போதைப் பொருளுக்கு யார் ஒருவர் அடிமையாகிறார்களோ அவர்கள் சகல நேரமும் அதை எப்போது பெறுவது, எப்படி சுவைப்பது என்பதிலேயே குறியாக இருப்பார்கள். அவர்கள் கடமைகளையெல்லாம் மறந்து விடுவார்கள், பொறுப்புகளையெல்லாம் துறந்து விடுவார்கள். கடன் வாங்கவோ திருடவோ கூட தயங்க மாட்டார்கள். எனவே எக்காரணம் கொண்டும் இந்த போதைப் பழக்கத்திற்கோ மது பழக்கத்திற்கோ புகை பழக்கத்திற்கோ அடிமையாகி விடாதீர்கள். கட்டுப்பாடு என்பது யாருமே நம்மை கவனிக்காத போது நாம் நடந்து கொள்கின்ற விதம்தான். மற்றவர்கள் பார்க்கிற போது நடந்து கொள்வது என்பது ஒழுக்கம். ஆனால் யாருமே கண்காணிக்காத போது கூட பண்புடன் நடந்து கொள்வது, நேர்மையுடன் நடந்து கொள்வது, எப்போதுமே உண்மையுடன் நடந்து கொள்வது, வாய்மையோடு நடந்து கொள்வது தான் கட்டுப்பாடு. எனவே இந்த கல்லூரி வாழ்க்கையில் யாரெல்லாம் சிதைந்து போகிறார்களோ அவர்கள் அனைவருமே கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பவர்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இங்கே கண்காணிப்பதற்கு யாருமே கிடையாது. நீங்களாக உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அதுபோன்ற சூழலில்தான் சில மாணவர்கள் தங்கள் நிலையை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் நண்பர்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை தொடங்கி பிறகு அதிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கிக்கொள்கிறார்கள். அதனால் முதல் ஆண்டில் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு அன்பான ஆலோசனை, சிறந்த நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் 4 நல்ல நண்பர்களை பெற்றுவிட்டால் அவர்கள் உங்களுக்கு அறிவூட்டுபவர்களாக, வழிகாட்டுபவர்களாக, உங்களோடு பாடங்களை பகிர்ந்து கொள்பவர்களாக, குறிப்புகளை எல்லாம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். நீங்கள் நெருக்கமாக பழகுகிற 5 பேருடைய சராசரியாக நீங்கள் நாளடைவில் ஆகிவிடுவீர்கள். அதனால் நீங்கள் கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து நல்ல நண்பர்களை பெறுங்கள். 5வதாக இ என்பது எம்பதி. பரிவோடு இருங்கள். உங்கள் சக மாணவர்களில் யாராவது ஒருவர் மெதுமானவராக இருப்பார். உங்களைப் போல வேகமாக கற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் தயாரிக்கின்ற குறிப்புகளை தாருங்கள். சமயத்தில் அவர்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வையுங்கள். எப்போதுமே பள்ளியில் ஒரு சுயநல நோக்கத்தோடு இருப்போம். நாம் அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும், நாம் பொறியியல் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், நாம் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு சுயநலத்தோடு இருப்போம். ஆனால் கல்லூரியில் அந்த சுயநலத்தை தளர்த்தி கொள்ளுங்கள்.
அனைவரிடமும் கனிவாகவும் பரிவாகவும் கருணையோடும் இருங்கள். அது உங்களுடைய ஆளுமையை வளர்த்தும். அடுத்ததாக எஃப் என்றால் ஃபோக்கஸ். நீங்கள் படிக்கிற போது உங்களுடைய கவனத்தை சிதறடிப்பது ஒன்றே ஒன்றுதான். சைமன் சினக் என்பவர் இந்த தலைமுறையை பற்றி ஓர் அற்புதமான பதத்தை பயன்படுத்தினார். அதற்கு பெயர் டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன் என்பது. கவனச்சிதறல் உள்ள தலைமுறை என்று. சைமன் சினக்கோடு நான் வேறுபடுகிறேன் ஏனென்றால் இந்த தலைமுறை மட்டுமல்ல, போன தலைமுறையுமே கையிலே கைபேசியை வைத்துக்கொண்டு கவனத்தை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் படிக்கிற போது படிப்பு மட்டுமே உங்கள் உலகமாக இருக்க வேண்டும். புத்தகம் மட்டுமே உங்களுடைய பார்வையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கு என்ன என்பதில் நீங்கள் தெளிவாக இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய கவனம் சிதறாமல் பாதுகாக்க முடியும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் இந்த கல்லூரியில் தேவையில்லாத பொழுதுபோக்குகளிலும் கேளிக்கைகளிலும் எவ்வளவு நேரத்தை குறைவாக செலவிடுகிறீர்களோ அவ்வளவு நல்லது. பொழுதுபோக்கே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நாங்களும் எங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது பொழுதுபோக்குகளுக்காக நேரத்தை செலவழித்தோம். ஆனால் அவை அளவாக இருந்தது. அப்போதெல்லாம் இந்த மின்னணு சாதனங்கள் இல்லை. ஆனால் இப்போது உங்கள் கைகளில் அந்த மின்னணு சாதனம் முளைத்திருக்கிறது. அது உங்கள் நேரத்தை திருடிக் கொள்கிறது. யாரெல்லாம் உங்களுடைய கவனத்தை திருட முடியும், அதன் மூலம் அவர்கள் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். உங்களுக்கு காணொளி பாதையாக வருகிறதே, அவையெல்லாம் அவர்கள் சம்பாதிப்பதற்காக, உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக அல்ல, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பொய்யான தலைப்புகளில் காணொளி பாதைகளை வெளியிட்டு உங்கள் நேரத்தை திருடிக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் நேரத்தை களவாடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் எப்போதுமே ஒரு கவனக்குவிப்போடு இருங்கள். அடுத்தது கோல். கோல் என்று சொன்னால் இந்த கல்லூரியில்தான் நீங்கள் உங்களுடைய இலக்கை தீர்மானித்து கொள்ள முடியும். நீங்கள் எல்லா விதமான இலக்குகளையும் இங்கே தீர்மானித்து கொள்ள முடியும். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்னவாக போகிறீர்கள், கல்லூரியை விட்டு வெளியே வருகிற போது நீங்கள் என்ன ஆகப் போகிறீர்கள்? ஏனென்றால் இலக்கு என்பது ஆண்டுக்காண்டு மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் பள்ளியிலே படித்த போது அதிக மதிப்பெண்கள் பெறுவது உங்களுடைய இலக்கு. ஆனால் கல்லூரியிலே வந்த பிறகு மதிப்பெண்கள் பெறுவது இலக்கு அல்ல, அது ஒரு வழிமுறை. நல்ல பணியிலே அமர்வது உங்களுடைய இலக்கு. இங்கே நீங்கள் எதை இலக்காக வைத்து கொள்ள வேண்டும் என்றால், அரசு பணிக்கு செல்ல போகிறீர்களா, போட்டித் தேர்வுகள் எழுதப் போகிறீர்களா, தனியார் பணிக்கு செல்ல போகிறீர்களா, சொந்த நிறுவனம் தொடங்கப் போகிறீர்களா என்பதையெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒருவேளை நான் சொந்த நிறுவனம் ஒன்று தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தால் இப்போதிருந்தே அதை பற்றிய பாடங்களை படிக்க வேண்டும். ஓய்வு நேரத்தில் ஏதேனும் ஒரு தொழிற்சாலைக்கு சென்று அவர்கள் எவ்வாறு தங்களுடைய தொழிற்சாலையை நடத்துகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இனி வருங்காலங்களில் எதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் படிக்க வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்லூரியிலேயே நீங்கள் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான பயிற்சிகளை அளிக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு இந்த சந்தைக்கும் தேவைக்கும் என்ன இடைவெளி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடைவெளியை இட்டு நிரப்புகிற போது நீங்கள் தொழில் முனைவோராக ஆவீர்கள். ஒருவேளை நீங்களும் இந்திய ஆட்சி பணிக்கு வர வேண்டும், இந்திய காவல் பணிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் இந்த கல்லூரியில் படிக்கிற போதே நீங்கள் அதற்காக தயாரிக்க வேண்டும். செய்தித்தாள்களை தினமும் வாசிக்க வேண்டும், போட்டித் தேர்வுக்கான இதழ்களை படிக்க வேண்டும், பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் இப்போதிருந்தே செய்தால் நீங்கள் உங்கள் கல்லூரி படிப்பை முடித்ததும் ஓராண்டு ஈராண்டு காலத்தில் நீங்கள் விரும்பிய பணிக்கு சென்று விடலாம். இந்த 4 ஆண்டுகள் தான் உங்களுக்கு அற்புதமான நூலகம் கிடைக்கும். இந்த 4 ஆண்டுகளில் நல்ல கட்டமைப்பு இருக்கிறது, படிக்க முடியும். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே உங்கள் இலக்கு என்ன என்பதை இந்த முதல் ஆண்டிலேயே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இலக்கை தீர்மானித்து விட்டால் ஒருவர் வெற்றி பெற முடியும். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் என்கின்ற இடத்தில் 3% மாணவர்கள் தான் அந்த கல்லூரியிலே தங்களுடைய இலக்கை தீர்மானித்தார்கள். 97% பேர்
இலக்கில்லாமல் படித்தார்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இலக்கை யார் தீர்மானித்தார்களோ அவர்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களில் மேலாண் இயக்குனராக இருந்தார்கள். ஒரு சிலர் நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆகியிருந்தார்கள். அந்த 97% பெயரை பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையில் சர்வ சாதாரணமான பணிகளில் இருந்தார்கள். அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த முதல் ஆண்டிலேயே உங்கள் இலக்கை தீர்மானித்து கொள்ளுங்கள். அது மிகவும் முக்கியம் என்பதை உணருங்கள். ஹச் என்பது ஹேபிட்ஸ். நல்ல பழக்கங்கள் மிகவும் முக்கியம். இப்போது எந்த பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்களோ அது வாழ்நாள் முழுவதும் வரும். நீங்கள் எதை போன்ற பழக்கம் நல்லது என்பதை தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் அதிகாலை எழுந்து படிப்பார்கள், ஒரு சிலர் நள்ளிரவு வரை படிப்பார்கள். நாங்கள் எல்லாம் கல்லூரியிலே படிக்கிற போது நள்ளிரவு வரை படிப்போம். 1 மணி 2 மணி அதிகாலையில் தூங்கச் செல்வோம். நான் போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கின்ற போது இரவு 2 மணி வரை படித்துவிட்டு படுப்பேன். காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆனால் என்னோடு படித்த ஒரு மாணவர் காலையில் 6 மணிக்கு தூங்கச் செல்வார், 1 மணிக்குத்தான் எழுவார். ஆனால் அதற்கு பிறகு 2 மணியிலிருந்து மதியம் 2 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரை படிப்பார். எனவே உங்களுக்கான பழக்கம், சிறந்த பழக்கங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சில தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது என்று. அதை போலவே உங்கள் உடலை தூய்மையாக வைத்துக்கொள்வது, உங்களுடைய உடைமைகளை தூய்மையாக வைத்துக்கொள்வது, உங்கள் அறையை தூய்மையாக வைத்துக்கொள்வது ஆகியவை மிகவும் முக்கியம். நான் சில விடுதி அறைகளுக்கு சென்று பார்த்திருக்கிறேன். ஏதோ விடுதியை காலி செய்வது போல அந்த அறைகள் எப்போதும் காட்சியளிக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய அறையை முழுமையாக வைத்துக்கொள்ள வேண்டும், தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், புத்தகங்களை சரியான இடத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இப்போது பழகுகிற பழக்கங்கள். நான் எப்போதுமே சொல்வேன், நீங்கள் குளியலறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தால் ஏற்கனவே இருந்ததை விட அது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று. எனவே நல்ல பழக்கங்களை பழகுவதற்கு இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக இனிஷியேட்டிவ். தலைமை பண்பு என்பது யார் முதலிலே கால் வைக்கிறார்கள் என்பதை பொறுத்தது தான். உலகத்திலே எல்லோருக்குமே தெரிந்தது நிலவிலே முதலடி யார் எடுத்து வைத்தார் என்பது. காரணம், அவர் முதலில் எடுத்து வைத்தார் என்பதுதான். எனவே யார் முன்னெடுப்பு செய்கிறார்களோ, நீங்கள் ஒரு குழுவாக பணியாற்றுகிற போது கூட நீங்கள் முன்னெடுப்பை செய்யுங்கள். அது தலைமை பண்பை வளர்த்து கொள்வதற்கு மிகவும் உதவும். யாரோ செய்கிறார்கள், அவர்களோடு நாமும் சேர்ந்து கொள்வோம் என்று இல்லாமல், உங்களுக்கு எந்த விதமான குழு பயிற்சி கொடுத்தாலும் முன்னின்று அதை ஏற்று பொறுப்புகளை தாங்கி செய்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் நாளை நீங்கள் எந்த பணிக்கு சென்றாலும் அங்கே தலைமை பொறுப்பிலே நீங்கள் நின்றிருப்பீர்கள். ஏனென்றால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள்தான், முன்னெடுப்பை எடுக்கிறவர்கள்தான் வாழ்க்கையில் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள். சோம்பி இருக்கிறவர்கள் மத்தியிலே தலைவர்கள் தோன்றுவது இல்லை. ஆல்ப்ஸ் மலையிலே அவனுடைய சிப்பாய்கள் ஏறுவதற்கு பயந்தபோது ஒரு கோவேறு கழுதியிலே ஏறி முன்னே சென்று, நான் சென்று விட்டேன், நீங்களும் வாருங்கள் என்று அழைத்தான் நெப்போலியன். அதனால்தான் வரலாறு நெப்போலியனுடைய பெயரை அடிக்கோடி இட்டது, அவனுடைய சிப்பாய்களின் பெயரையெல்லாம் அடித்து விட்டது. அதனால் நீங்கள் முன்னெடுப்பு செய்வதற்கு தயாராக இருங்கள். அடுத்ததாக ஜே என்பது ஜட்ஜ்மெண்ட். எப்போது நீங்கள் ஒருவர் நல்ல நண்பரா இல்லையா என்பதை முதலிலேயே தீர்மானம் செய்து விடுகிறீர்களோ அப்போதுதான் வெற்றி பெற முடியும். மனிதர்களை மட்டுமல்ல, நிறுவனங்களை நீங்கள் எடை போட வேண்டும், பழக்கங்களை எடை போட வேண்டும். இது சரியா இல்லையா என்று எடை போட வேண்டும். ஒரு புத்தகத்தை படிக்கிற போது இது நல்ல புத்தகமா இல்லையா என்று எடை போட வேண்டும். இது நல்ல பழக்கமா இல்லையா என்பதை எடை போட வேண்டும். இவ்வாறு எடை போடுவதில் நீங்கள் வெற்றி பெற்றவராக இருந்தால்தான் நீங்கள் கல்லூரி வாழ்க்கையில் முதிர்ச்சியை அடைய முடியும். அடுத்ததாக முக்கியமானது நோயிங், நாலேஜ் சீக்கிங் பிஹேவியர். கல்லூரியிலே படிக்கிற போது பேராசிரியர்கள் நடத்துவதை மட்டும் படித்து யார் ஒருவர் தேர்வு எழுதுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை. நீங்கள் அதை தாண்டி செல்ல வேண்டும்.
இவர்கள் கொடுக்கிற அந்த பாட புத்தகங்களை மட்டும் படித்து விடாதீர்கள். வெளிநாட்டு ஆசிரியர்கள் எழுதின புத்தகங்களை படியுங்கள். நான் குறிப்பிட்டு சொன்னதைப் போல உங்களுடைய நூலகத்திலே இருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகளை படியுங்கள். உங்கள் கையிலே ஓர் இணையம் இருக்கிறது. நீங்கள் அண்மையிலே என்ன ஆராய்ச்சி செய்து அந்த பாடத்திட்டத்தில் புதுமையை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை படியுங்கள். இப்போது உங்கள் கைகளிலே கிடைத்திருக்கிற அற்புதமான சாதனம் செயற்கை நுண்ணறிவு. ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவை பலரும் சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. ஏற்கனவே கொஞ்சம் நீங்கள் படித்துவிட்டு அதில் இன்னும் பல தகவல்களை விரிவாக பெற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொள்ள முடியும். செயற்கை நுண்ணறிவு என்பது நகலெடுப்பதற்கல்ல, நீங்கள் படித்ததை விருதி செய்து கொள்வதற்காக. எதையெல்லாம் நீங்கள் மேற்கோளுக்காக படிக்க வேண்டும் என்று புரட்டுவதற்காக. மேற்கொண்டு எந்த நாளிதழை படிக்கலாம், எந்த வார இதழை படிக்கலாம், எந்த ஆராய்ச்சி கட்டுரையை படிக்கலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று இந்த செயற்கை நுண்ணறிவு. அதை பயன்படுத்தி கொண்டு அறிவை தேடுபவராக இருங்கள், அறிவை விசாலமாக்கி கொள்பவர்களாக இருங்கள். அது மிகவும் முக்கியம். அடுத்ததாக எல் என்று சொன்னால் லேர்னிங். லேர்னிங் என்பதை நான் எப்போதும் கூறுவது டெமிங்கினுடைய டெஃபினிஷன். பலவற்றை நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அது தெரியவில்லை என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனால்தான் அவர் சொன்னார், லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் ஃப்ரம் unknown. It is the process of moving from unconscious incompetence to conscious incompetence. From conscious incompetence to conscious competence. From conscious competence to unconscious competence. எனக்கு தெரியாது என்பதே தெரியாமல் இருக்கிறோம். முதலில் அறிவை விருதி செய்ய வேண்டும் என்றால் எது தெரியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாக்ரட்டிஸிடம் கேட்டார்கள், நீங்கள் என்ன பெரிய அறிவாளியா? சாக்ரட்டிஸ் சொன்னார், ஐ நோ தட் ஐ டு நாட் நோ, ஹென்ஸ் ஐ நோ. தெரியாததை தெரிந்து கொள்வதுதான் அறிவின் முதல் படி. பிறகு தெரிந்து கொள்வது அடுத்த படி. பிறகு தெரிந்ததை கூட வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற போது தெரிந்து கொண்டோம் என்று மண்டையிலே ஏற்றிக்கொள்ளாமல் அதை பயன்படுத்த தொடங்கி விடுகிறோம். அதைத்தான் டெமிங் சொன்னார். எனவே எல்லா நேரங்களிலும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கல்லூரி வளாகத்தில் பல வெளியிலிருந்து வருகிற பேராசிரியர்களை சந்திப்பீர்கள். உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற சில பேர் வருவார்கள். தொழிற்சாலையிலிருந்து வருவார்கள். இந்த கல்லூரியின் பழைய மாணவர்கள் வருவார்கள். அவர்களிடமிருந்தெல்லாம் அனுபவங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும் கற்றுக்கொள்வதற்கான நொடி. அரிஸ்டாட்டிலிடம் ஒரு பெண்மணி தன்னுடைய 5 வயது பையனை அழைத்து வந்தார். இவனுக்கு எப்போது இருந்து கற்றுக் கொடுக்கலாம் என்று கேட்டார். அதுக்கு அரிஸ்டாட்டில் சொன்னார், உங்கள் குழந்தைக்கு என்ன வயது? 5 வயது என்று சொன்னார். 5 வயதை நீங்கள் 5 ஆண்டுகளை வீணடித்து விட்டீர்கள், போய் இப்போதிருந்தே கற்றுக் கொடுங்கள் என்று. எனவே கற்றுக்கொள்வதற்கான நொடிகளை ஒருபோதும் வீணடிக்காதீர்கள். அடுத்தது மோட்டிவேஷன். வெளியிலிருந்து உங்களை யாரும் உற்சாகப்படுத்துவார்கள் என்று நினைக்காதீர்கள். தயவு செய்து அப்படி ஓர் எண்ணம் இருந்தால் அதை நிறுத்திவிடுங்கள். நான் இந்திய ஆட்சி பணி எழுத வேண்டும் என்று நினைக்கிற போது நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னவர்களை விட இந்த சிற்றூரில் ராயக்கோட்டை என்கிற ஊரில் இருந்து கொண்டா நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று பல பேர் தட்டி கொடுக்கவில்லை, தட்டி கழித்தார்கள். இந்த உலகம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஒருபோதும் உங்களை ஊக்கப்படுத்தாது. நீங்கள்தான் உங்கள் ஊக்கத்தை மின்மினி பூச்சி அதற்கான வெளிச்சத்தை தானே உற்பத்தி செய்து கொள்வதைப் போல உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சோர்வான கணங்கள் வரலாம். அப்போது நான் என்ன செய்வது என்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். வரலாற்றிலே வெற்றி பெற்றவர்களுடைய சுயசரிதங்களை எடுத்து படித்து பாருங்கள். மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதத்தை எடுத்து படியுங்கள். மார்ட்டின் லூதர் கிங்குடைய வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். ஆபிரகாம் லிங்கன் எத்தனை முறை தோல்வியை சந்தித்தார் என்பதை எடுத்து படித்து பாருங்கள். ஒரு சாதாரண பீரங்கியை இயக்குகிற மனிதனாக இருந்து எப்படி ஒரு மிகப்பெரிய தளபதியாக உயர்ந்தான் நெப்போலியன் என்று உணருங்கள். செங்கிஸ்கான் என்பவன் ஒரு சின்ன இனக்குழு தலைவனாக இருந்து உலகத்தில் அதிக பாகங்களை கைப்பற்றிய ஒரு பேரரசனாக எப்படி ஆனான் என்பதை பாருங்கள். அரசாங்கம் சகல நேரமும் துரத்தி கொண்டிருந்த போது ரகசியமாக பத்திரிகைகள் நடந்த ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட லெனின் எப்படி உழைத்தார் என்பதை பாருங்கள். இவர்கள் யாரையுமே சமுதாயம் அட்சதைகள் தூவி வாழ்த்தவில்லை,
மாறாக வசைகளை பொழிந்தது, சிறைக்கு அனுப்பியது, ஏளனம் செய்தது, தடியடி கொடுத்தது, தண்டனைகள் வழங்கியது. ஆனால் இவற்றை தாண்டி அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவர்களுடைய ஊக்கத்தை அவர்களே உற்பத்தி செய்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது நெட்வொர்க். கல்லூரியிலே இருக்கிற போது 4 பேர் சொந்த ஊரில் இருப்பவர்களோடையே பழகாதீர்கள். மாறாக புதிய இடங்களிலிருந்து வருகிறவர்களிடம் பழகுங்கள். நான் பல மாணவர்கள், மூத்த மாணவர்களிடம் பழகுவதை பார்ப்பதில்லை. நான் கல்லூரியிலே படிக்கிற போது என்னை அழைத்து நீ போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்று வற்புறுத்தியவர்கள் மூத்த மாணவர்கள். எந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மூத்த மாணவர்கள். என் கைகளிலே கவிதை புத்தகங்களை திணித்து படித்து கொண்டு வா என்று உற்சாகப்படுத்தியவர்கள் மூத்த மாணவர்கள். என் கைகளிலே சித்தாந்த கருத்துகள் கொண்ட புத்தகங்களை கொடுத்து இந்த ஏழை மக்களுக்காக நீ உழைக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தவர்கள் மூத்த மாணவர்கள். என்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்து கொள்வதற்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியவர்கள் மூத்த மாணவர்கள். எனவே நல்ல மூத்த மாணவர்களோடு பழகுங்கள். கல்லூரி முடிந்ததும் வீட்டுக்கு போவதிலேயே குறியாக இருக்காதீர்கள். ஓய்வு நேரம் கிடைக்கிற போது உங்கள் பேராசிரியர்களை சந்தியுங்கள். அவர்கள் அதை விரும்புவார்கள். அவர்களோடு என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம், எந்த தேர்வுக்கு தயாரிக்கலாம் என்பதையெல்லாம் கேட்டு அனுபவமாக பெறுங்கள். இந்த நெட்வொர்க்கிங் என்பதை கல்லூரியிலே முதல் ஆண்டிலிருந்தே நீங்கள் தொடங்கினால் மற்றவர்களை விட அனுபவமும் அறிவும் பெற்றவர்களாக நீங்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி. கல்லூரியில் இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதுதான். நீங்கள் பள்ளியில் இருக்கிற போது வீட்டுக்கும் பள்ளிக்கும் ரன்கள் எடுத்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கல்லூரிக்கு வந்தால் உங்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கும். அடுக்கடுக்காக தேர்வுகள் வைத்து உங்களை அலைக்கடிக்காமல் நீங்கள் சாவகாசமாக அமர்ந்து சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதனால் நான் உங்களுக்கு கூறுவது, நீங்கள் வாரத்திற்கு ஒரு புத்தகமாவது படியுங்கள். உங்கள் ஆங்கில அறிவை விருத்தி செய்து கொள்ளுங்கள். சொற்திறனை மேம்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் ஏற்படும். பேசுவதற்கு சரளமான மொழி கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்திலும் கருத்துக்களை சொன்னால் மக்கள் மதிப்பார்கள். இவற்றையெல்லாம் தருவது புத்தகங்களை வாசிப்பது. புத்தக திருவிழாவிற்கு செல்லுங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு சின்ன நூலகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடக்கத்திலே 10 புத்தகங்கள் இருக்கட்டும். சிறிது சிறிதாக 100 புத்தகங்கள் சேரும். சில புத்தகங்களை வாங்கி படியுங்கள். சில புத்தகங்களை நூலகத்தில் எடுத்து படியுங்கள். குறிப்புகள் எடுத்துக்கொண்டு படியுங்கள். அது மிகவும் முக்கியம். அடுத்ததாக சரியான நேரத்திற்கு வருவதை, பங்க்சுவாலிட்டியை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். உங்களுடைய நிகழ்ச்சி 10 மணிக்குத்தான் தொடங்குகிறது என்றார்கள். ஆனால் நான் 9:25க்கே வந்துவிட்டேன். வழியிலே வருகிற போது சாலையிலே விபத்து நேரலாம், ஏதேனும் அரசியல் ஊர்வலம் நிகழலாம், அல்லது ஏதேனும் கலவரங்கள் நிகழலாம். ஆனால் சொன்ன நேரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டது கல்லூரியில்தான். எங்களுடைய லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமியில் 6 மணிக்கு நீங்கள் என்றால் 6 மணிக்கு செல்லவில்லை என்றால் அவர்கள் கதவை மூடிவிடுவார்கள். எங்கள் கல்லூரியிலேயே 7 மணிக்கு காலையில் நீங்கள் களத்துக்கு மண்வெட்டியோடு செல்ல வேண்டும். 7:01க்கு சென்றால் பேராசிரியர் உங்களுக்கு வருகை பதிவு எடுத்தர மாட்டார். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் செல்வதை கற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி இந்த கல்லூரி வாழ்க்கை தான். அதை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, quest for personal growth. உங்களுக்குள் ஒரு தாகம் இருக்க வேண்டும். நான் பல வகைகளில் என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும். அதற்கு இந்த கல்லூரியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, தயவு செய்து ஏதாவது ஹாபி, பொழுதாக்கம் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது வரைவதாக இருக்கலாம், கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது தேர்ந்த புத்தகங்களை படிப்பதாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம்,
அல்லது சிலவற்றை சேகரிப்பதாக இருக்கலாம். ஏதேனும் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த அறிவு தாகம் ஏற்படுவது கல்லூரியில் தான் சாத்தியம். அதுதான் உங்களை தேட வைக்கும். நான் என்னுடைய கல்லூரியிலே பல மாணவர்களை பார்த்திருக்கிறேன். மிக சாதாரணமாக வருவார்கள். ஆனால் கல்லூரியிலே இதை வளர்த்து கொண்டு வெளியே வருகிற போது தகதகவென மின்னுகின்ற ஆற்றலோடு அவர்கள் வெளிவருவார்கள். அதை வளர்த்து கொள்வதற்கும் இதுதான் மிகவும் முக்கியம். அடுத்ததாக நீங்கள் சின்சியர் டு த பேரண்ட்ஸ். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள். தயவு செய்து குறுஞ்செய்தி அனுப்பாதீர்கள். பல மாணவர்கள் செய்வது பணம் வேண்டுமென்றால் குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள். அதற்கு பதிலாக நீளமான கடிதங்கள் எழுதுங்கள். உங்கள் கடிதத்தை அவர்கள் ஒரு முறை அல்ல 10 முறை திரும்ப திரும்ப படிப்பார்கள். அதை பக்கத்திலேயே வைத்துக் கொள்வார்கள். உங்கள் பெற்றோர் எந்த கனவை மனத்திலே வைத்து இங்கே அனுப்பினார்களோ அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றுகின்ற மாதிரி கடினமாக உழையுங்கள். அவர்களுக்கு உண்மையாக இருங்கள். அது மிகவும் முக்கியம். கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட். ஏன் முக்கியம் என்று சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் யாரெல்லாம் உயர்ந்தார்களோ அவர்களுடைய சுயசரிதத்தை படித்தால் அவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எந்த மாபெரும் மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் அனாவசியமாக நேரத்தை வீணடித்தது கிடையாது. எல்லோருக்குமே 24 மணி நேரம்தான். இயற்கை யாருக்காவது 48 மணி நேரத்தை ஒதுக்கிவிடவில்லை. ஆனால் சிலர் 48 மணி நேரத்தை 24 மணி நேரத்தில் நுழைத்து வாழ்ந்தார்கள். உங்களுக்கு எமர்சனை பற்றி சொல்லுகிறேன். எமர்சனிடம் ஒருவர் கேட்டார், உங்கள் வயது என்ன என்று. எமர்சன் 360 ஆண்டுகள் என்றார். அவர் கேட்டார், உங்களை பார்த்தால் 60 ஆண்டுகள் போலத்தானே தெரிகிறது. எமர்சன் சொன்னார், ஆமாம், நான் பிறந்த 60 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் ஓராண்டில் 6 ஆண்டை திணித்து வாழ்ந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு செறிவாக வாழ்ந்திருக்கிறேன். சிலரை பார்க்கலாம் 500 புத்தகங்கள் எழுதியிருப்பார்கள். சிலரை பார்க்கலாம் அவர்கள் நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை ஏற்படுத்தி இருப்பார்கள். சிலரை பார்க்கலாம் அவர்கள் மகத்தான செயலை குறுகிய காலத்தில் செய்திருப்பார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் நோபல் பரிசு பெற்றவர், துப்பாக்கியிலே சுடப்பட்டவர். ஆனால் அவர் 39 ஆண்டுகளுக்குள் அமெரிக்காவிலே வாழ்கிற ஆப்பிரிக்க மக்களுக்கு விடுதலையை பெற்று தந்தார், வாக்குறுதியை பெற்று தந்தார். மகத்தான சாதனையை 39 ஆண்டுகளில் அவர் நிகழ்த்தினார். அதனால் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள், வீணடிக்காதீர்கள். அதற்காக நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எவ்வளவு காலத்தை பொழுதுபோக்குக்காக ஒதுக்கலாம், எவ்வளவு நேரத்தை திரைப்படத்துக்காக ஒதுக்கலாம், எவ்வளவு நேரத்தை கைபேசியில் மற்றவர்களோடு குறுஞ்செய்தி அனுப்புவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வரையறை செய்து கொள்ளுங்கள். உலகத்திலே பணம் போனால் சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் நேரம் போனால் அதை திரும்ப பெறவே முடிவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக யூனிக்னஸ். நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இயற்கை 2 பேரை ஒரே மாதிரி படைக்கவில்லை. ஒரே மாதிரி தோற்றத்தோடு இருக்கிற இரட்டை குழந்தைகளில் கூட ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருப்பதில்லை, ஒரே மாதிரியான திறமைகள் இருப்பதில்லை. யார் வளர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் மேம்படுகிறார்கள். இந்த யூனிக்னஸ் எதனால் முக்கியம் என்று சொல்கிறேன் என்றால், நீங்கள் இவர்கள் கொடுக்கிற அசைன்மெண்ட், கட்டுரைகள் போன்றவற்றை எழுதுகிற போது மற்றவர்களுடைய இதிலிருந்து நீங்கள் தனித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று அதை நேர்த்தியாகவும் அழகாகவும் படங்களோடும் சான்றுகளோடும் மேற்கோள்களோடும் எழுதுங்கள். எதை செய்தாலும் அதில் உங்களுடைய தனி முத்திரையை பதியுங்கள். அது பார்ப்பதற்கு கண்ணை கவருவது மட்டுமல்ல, கருத்தை கவருவதாக இருக்க வேண்டும். அதை பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் எவ்வளவு உழைப்பை சிந்திருக்கிறீர்கள், எவ்வளவு வியர்வையை சிந்திருக்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அந்த முழுமையான ஈடுபாட்டோடு நீங்கள் படியுங்கள். அது மிகவும் முக்கியம். எதை செய்தாலும் நீங்கள் ஒரு விடையை எழுதினால் கூட அந்த விடை மற்றவர்களுடைய விடையை விட சிறப்பாக இருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் ஒரு முக்கியமான கூறு உண்டு. எல்லோரும் ஒரே குறிப்பைத்தான் படிப்பார்கள். ஆனால் யார் வித்தியாசமாக ஒன்றை எழுதுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். வித்தியாசமாக வேறுபட்ட சிந்தனையோடு, வேறுபட்ட குறிப்புகளோடு, வேறுபட்ட மூலாதாரங்களிலிருந்து நீங்கள் திரட்டி
எழுதுவதை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை எப்போதும் உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக முக்கியமானது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா நேரங்களிலும் நீங்கள் பொறுப்புணர்வோடு இருங்கள். ஏனென்றால் இந்த பருவத்தில் பொறுப்புணர்வு தவறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. என்னிடம் பல பேராசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இன்று மாணவர்கள் இந்த பெருந்தொற்றுக்கு பிறகு மிகவும் மாறிவிட்டார்கள், பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள், எதை சொன்னாலும் கால தாமதமாக செய்கிறார்கள். நான் உங்களிடம் பங்க்சுவாலிட்டி என்று சொன்னதற்கு காரணமே, பங்க்சுவாலிட்டி என்பதும் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்பதும் எதிர்ப்பதங்கள். எதை எடுத்தாலும் பின்னர் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது ஒருபோதும் சரியாக இருக்காது. அடுத்தது முக்கியமானது வேல்யூஸ் அண்ட் வர்ச்சூஸ். நற்குணங்களையும் நல்ல பண்புகளையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய பணியிலே சேர்ந்தபோது சில பண்புகளை வளர்த்து கொண்டேன். இறுதி வரை அந்த பண்புகளை நான் பாதுகாத்து வைத்தேன். நான் ஓய்வு பெறுகிற போது மகிழ்ச்சியாக ஓய்வு பெற்றதற்கு காரணம் அந்த பண்புகள் தான். இந்த பண்புகள் தான் நேர்மை, உண்மை, வாய்மை, கனிவாக இருத்தல், எல்லோரிடமும் அன்பாக இருத்தல், எளியவர்களுக்கு உதவுதல், சுயநலமில்லாமல் இருத்தல் போன்றவை நம்முடைய வாழ்க்கையில் கல்லூரியிலே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது. சக மாணவனிடம் சில பேர் குறிப்புகளையே பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவன் நம்மை விட அதிகம் பெற்றுவிட்டால் என்ன நினைப்பது? ஆனால் அப்படி நினைப்பவர்கள் தான் குறைவான மதிப்பெண்களை பெறுவார்கள். பகிர்ந்து கொள்ளுகிற போது, கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற போது நீங்கள் ஓர் ஆசிரியராக ஆகிவிடுகிறீர்கள். அது உங்களுக்கு மறக்கவே முடியாமல் எப்போதும் உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக W என்பது வில் பவர். வைராகியம் இருக்கிற மனிதன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நான் பல இடங்களில் கூறுவது உண்டு, நீங்கள் எந்த பணியை செய்தாலும் இன்று இரவே முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் தூக்கம் தானாக உங்கள் விழிகளிலிருந்து துண்டித்து கொள்ளும். நீங்கள் அதை முடித்துவிட்டுத்தான் படுக்க வேண்டும். இன்றே நான் இந்த புத்தகத்தை முடித்துவிட்டுத்தான் படிப்பேன் என்று நீங்கள் நினைத்தால் உறக்கம் உங்களிடமிருந்து விடைபெற்று சென்றுவிடும். எல்லாவற்றிலும் ஒரு வைராகியம் வேண்டும். நான் நல்ல மதிப்பெண் வாங்குவேன் என்பதற்கு ஒரு வைராகியம் வேண்டும். நான் உடலை பராமரிப்பேன் என்று தினமும் உடற்பயிற்சி செய்வதற்கும் நடைப்பயிற்சி செய்வதற்கும் வைராகியம் வேண்டும். நான் எந்த தீய பழக்கமும் என்னை அண்டாமல் பார்த்து கொள்வேன் என்பதற்கு வைராகியம் வேண்டும். நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை படிப்பேன் என்று முடிவு செய்வதற்கு வைராகியம் வேண்டும். ஒரு உண்மையை சொல்லுகிறேன், தியோடர் ரூஸ்வெல்ட் என்பவர் தினமும் ஒரு புத்தகத்தை படிப்பார். அவர் காலை சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு முன்பே ஒரு புத்தகத்தை முடித்து விடுவாராம். அவர் அமெரிக்க ஜனாதிபதியான போது கூட தினமும் ஒரு புத்தகத்தை படித்தார். காரணம் வைராகியம். வேகமாக படிப்பதற்கு வைராகியம் கதவுகளை எல்லாம் திறந்துவிடும். அதனால் வைராகியத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது ஜீனியல். எல்லோரிடமும் கதகதப்பாக இருங்கள். எல்லோரிடமும் புன்னகையோடு இருங்கள். நீங்கள் சிரிப்பதால் எதையும் இழந்துவிடப் போவதில்லை. உலகத்திலேயே விலை ஏதும் இல்லாமல் சிந்தக்கூடியது புன்னகைதான். ஆனால் அதைத்தான் பலரும் சிந்த மறுக்கிறார்கள். புன்னகைதான் இரண்டு இதயங்களை ஒட்டிக்கொள்ள இணைக்கின்ற பசையாக இருக்கிறது. எல்லோரிடமும் நட்பாக இருங்கள். ஒரு கல்லூரியிலே வளாக நேர்காணல் நடந்தது. அங்கே அந்த மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். உங்கள் அறையை தினமும் வந்து சுத்தப்படுத்துகிறாரே ஒரு பெண்மணி, அவருடைய பெயர் என்ன? ஒரே ஒரு மாணவனுக்குத்தான் பதில் தெரிந்திருந்தது. ஏனென்றால் மற்ற எல்லா மாணவர்களும் கூட்டுபவராகத்தான், தூய்மை பணியாளராகத்தான் அந்த பெண்ணை பார்த்தார்கள். ஆனால் அவளும் ஒரு பெண், அவளுக்கும் ஓர் இதயம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர் ஒரு மாணவர். அந்த நிறுவனம் மனிதவள மேம்பாட்டுக்காகத்தான் பணியாளர்களை தேர்ந்தெடுத்தது. அதனால் அது இந்த மாணவனைத்தான் தங்களுடைய பணிக்கு தேர்ந்தெடுத்தது. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள். நீங்கள் உணவகத்திற்கு சென்றால் பரிமாறுபவர்களிடம் அன்பாக இருங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு பொருள் வாங்க சென்றால் அன்பாக இருங்கள். உலகத்திலேயே எல்லோருமே யாசகம் பெறுகிற நிலையில் இருப்பது அன்புதான். அன்பு ஒன்றுதான் எவ்வளவு கிடைத்தாலும் திகட்டுவதே இல்லை. அதனால் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியம், ஒய். ஏர்னிங் ஃபார் பர்சனல் growth. நான் குறிப்பிட்டேன் உங்களிடம், நீங்கள் பட்டம் வாங்குவதற்காக மட்டும் கல்லூரிக்கு வரவில்லை.
பள்ளியில் மதிப்பெண்களுக்காக படித்தீர்கள். ஆனால் இங்கே எந்தெந்த பரிமாணத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், எந்தெந்த பரிமாணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுகிறீர்கள்? ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டு இருக்கிறீர்களா? பேசுவதில் நீங்கள் வெற்றி பெற்றவராக இருக்கிறீர்களா? நீங்கள் வாழ்க்கை திறன்கள் என்று சொல்லக்கூடிய உங்களை அறிதல், தனி மனித உறவுகளை மேம்பாடு செய்து கொள்ளுதல், தீவிரமாக சிந்தித்தல், படைப்பாக்கத்தோடு சிந்தித்தல், பிரச்சனைகளை தீர்த்தல், முடிவெடுத்தல், நன்றாக தகவல் பரிமாற்றம் செய்தல், பதற்றமில்லாமல் வாழ்வுதல், அடுத்தவர்களோடு பரிவாக இருதல், உணர்ச்சி மேலாண்மையை நீங்கள் நெறிப்படுத்துதல் என்று இவற்றிலெல்லாம் நீங்கள் மேம்பட்டு இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். இவையெல்லாம் பள்ளியிலே வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை, மேடையிலே பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே கருத்தரங்கங்களில் உங்கள் கருத்துக்களை எடுத்துச் சொல்கிறீர்களா? பேராசிரியரிடம் தைரியமாக கேள்விகள் கேட்கிறீர்களா? இவற்றையெல்லாம் வளர்த்து கொள்ளுங்கள், அது மிகவும் முக்கியம். அடுத்தது இறுதியாக ஜீல் அண்ட் ஜெஸ்ட். பலரை நான் பார்த்திருக்கிறேன், கல்லூரியிலே சேர்ந்த முதல் ஆண்டு மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். போக போக அந்த உற்சாகம் குறையும், ஈடுபாடு குறையும். ஆனால் சில மாணவர்கள் தொடக்கத்திலே சற்று தொய்வுற்று இருந்தாலும் போக போக தங்களுடைய உற்சாகத்தை வளர்த்து கொள்வார்கள். எல்லா நேரங்களிலும் உங்கள் முகத்திலே ஒரு உற்சாகம் தெரிய வேண்டும். உங்களை பார்த்தால் பேராசிரியர்களுக்கு இன்னும் சிலவற்றை விளக்கி சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும். அப்படி உங்களை உற்சாகபந்தாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வரம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த கல்லூரி வாழ்க்கை தான் உங்களை பண்படுத்துகிறது, செதுக்குகிறது, சிற்பமாக்கிறது, மேம்பட வைக்கிறது. இந்த கல்லூரி வாழ்க்கையை மகத்தான கல்லூரி வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நாம் சந்திக்க நேர்ந்தால் நீங்கள் என்னை வந்து சந்தித்து நான் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மேம்பட்டேன் என்று சொன்னால் அதைவிட மகிழ்ச்சி இந்த கல்லூரிக்கும் இருக்க முடியாது, எனக்கும் இருக்க முடியாது. வாழ்த்துக்கள். நன்றி.